வணக்க நண்பர்களே. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி ஆச்சு, என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே, மதிமுக, வைகோ அவர்கள், தினகரன் இவங்க எல்லாமே வந்து ஒரு என்டிஏ கூட்டணி போயிட்டாங்க. இப்போ தனியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் நாதாக்காவும் அதுக்கப்புறமா நம்ம சின்னம்மா ஆரம்பித்த கட்சியும் வந்து தான் தனியாக இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க. பட் யாரோன்னு இப்போ தாவேக்கா கூட யாரோடையாவது கூட்டணி நிற்கிறதுக்கு பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி வந்து என்டிகே வந்து யாருடனையும் கூட்டணி வைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் இவங்களை கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த வடகொரியா காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னென்னா அவர்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, ஆனால் போருக்கு வந்து யாரும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு எல்லாம் பேச்சு திரும்பி இருக்கு. ஆனால் எந்த கட்சியும் இவரை கூப்பிடல. இவர் கேட்டால் நான் தனியாக நிற்கிறேன் கடந்த 15 வருஷமாக தனியாக நின்று தான் எண்ணத்தை பிடிச்சா 8%. இந்த டைம் வந்து 0.8 வர்றது கூட கஷ்டம் தான். ஏன்னா அந்த பேச்சு வந்து மாற்றம் இது வந்து ஏன்னா முன்னாடி பேச்சின பேச்சுக்கு இப்போ பேச்சின பேச்சுக்கு வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து அப்டேட்டில் இருக்கானுங்க. எல்லாமே தெரியுது. இல்லை நீங்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, நாளைக்கு நீங்கள் என்ன பேச மாற்றி போட்டாலும் அதை போடுறதுக்கு ஒரு கேங் இருக்காங்க. ஐடி இவங்க இருக்குது போட்டுடுறாங்க. நீங்களே மறந்தாலும் இவங்க எடுத்து ஞாபகப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி அப்படி பேசுனீங்களே, அன்றைக்கி அவரை திட்ட மாதிரி திட்ட வேண்டியது, இன்றைக்கி அப்புறம் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு வேண்டியது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் கட்சியில் வந்து இவரை யாரும் சேர்த்துக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, ஏன்னா இவர் நடத்துகிற முறை அந்த மாதிரி. ஸோ இவரை யாரும் சேர்த்துக்கல. அதனால் அவர் தனியாக தான் இருப்பார். தனியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, காரு, பணம், வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களை நம்பி இருக்கிற தம்பிகள் வந்து தும்பிகள் மாதிரி பறந்துனுக்கிறானுங்க. எங்கே போய் உக்காறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன சொல்கிறது, கண்மூடித்தனமாக பேச்சுக்கு அடிமையாகிட்டு அந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. தம்பிகள் ஒரு நாள் என்ன சொல்கிறது, அந்த போதையிலேருந்து தெரியுவாங்க. அப்போ தெரியும் அண்ணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.